தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் நிச்சயமாகவே பரலோக தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து செய்கிறவரும் காரியங்களை நடப்பிக்கிறவருமாக இருந்தார். மற்றும் தன்னுடைய சுய ஆலோசனையையும் சுய புத்தியையும் முன்னிறுத்தி யோசித்து காரியங்களை செய்யாமல் தேவனுடைய வார்த்தை என்று வரும்போது அதை தாமதமில்லாமல் செய்கிறவராகவும் நிறைவேற்றுகிறவராகவும் இருந்தார். எப்படியெனில், இஸ்மவேலை குறித்து சாராள் சொன்ன வார்த்தையின்படி அனுப்பிவிடு என்று சொன்னபோது தேவனும் அதை ஏற்றுக்கொண்ட போது மறுநாள் அதிகாலமே ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டார். அதன் பின்பு தேவன் ஈசாக்கை பலியிடும்படி கூறிய போதும் எதையும் பற்றி யோசிக்காமல் 3 நாள் ஈசாக்கோடே பேசியும் மோரியா மலையை நோக்கி பிரயாணப்பட்ட போதும் தேவன் ஈசாக்கை பலியிட கேட்டார் என்ற ஒரே வார்த்தைக்காக 3 நாளளவும் மனம் மாறாமல் இருந்து பரலோக தேவனின் வார்த்தையை செயல்படுத்துவதிலேயே கவனமாக இருந்தார். இதை போல நமக்கும் பரலோக தேவனின் சத்தம் நாம் விரும்பிய காரியங்களை விட்டு விடும்படி வரலாம். ஆபிரகாமை போல நாமும் கீழ்ப்படிந்து விட்டு விடுவோம் என்றால் பரலோக தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆபிரகாமை போல பெருகவே பெருகச் செய்வார். God bless you.